இன்றைக்கி வந்து தந்தூரி சீஸ் மோமோஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக வந்து வீட்லேயே நம்ம வந்து மோமோஸ் வந்து செய்யலாம் டேஸ்ட்டாக. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மோமோஸ் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் உப்பும் போட்டு நல்லா வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடமும் அந்த எண்ணெய் வந்து கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நம்ம எந்த ஸ்நாக்ஸ் செய்கிறோம் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக வந்து டக்குன்னு செய்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நல்லாவே வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நிறையா செய்கிறது, குவான்டிட்டி நிறையா சேர்த்து செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் நிறையா செஞ்சுக்கலாங்க. அதேமாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கு நம்ம முதல்ல பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம்னாலே ஈஸியாக முடிஞ்சிடும். இது வந்து நம்ம பரோட்டா மாவுலாம் பிசையும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சிக்குவோங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து மாவு நல்லா லூஸாகவே இருக்கணும். அப்படி இருக்கணும். நம்ம ரொம்ப டைட்டாக சப்பாத்தி மாவு அளவுக்கு இல்லாமல் இந்த அளவுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி உடனே நிறையா தண்ணி சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்தோம்னா தான் நம்மளுக்கு பதம் வந்து கரெக்டாக வருங்க. நான் வந்து இந்த டாப்பர் கவுண்டில் இருக்க இந்த மாவை போட்டு கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா வந்து பிசைய போகிறேன். நம்ம பரோட்டா மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி பாருங்க. இந்த அளவுக்கு லூஸாக தான் இருக்கணும். இப்போ வந்து நான் இந்த கல்லில் அந்த மாவை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கிறேன். நம்ம பரோட்டா மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. இதெல்லாம் நான் சுத்தமாக தாங்க கழுவி விட்டுட்டேன். சோப்பு போட்டு நல்லாவே கழுவி ஒரு துணியால் துடைச்சிட்டேன். அதனால் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. மாவு பாருங்கள், நல்லாவே நான் அழுத்தி தேய்ச்சி இந்த அளவுக்கு இருக்குது. இப்படி லைட்டாக வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிக்காதீங்க, இப்படி இருக்கணும். இதை அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். ஒரு காட்டன் துணியில் நான் வந்து இந்த பாத்திரத்துலேயே போட்டு ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நல்லா பொடியாக வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் இருந்தது, அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட இருந்தால் போட்டுக்கலாம். இது வந்து வெஜிடபிள்லாம் நான் நல்லாவே பொடியாக கட் பண்ணிட்டேங்க. கேரட், பீன்ஸு, இது வந்து கேப்சிகம், கோஸு எல்லாமே வந்து நல்லாவே நான் பொடியாக கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி பொடியாக சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ண காய்கறிலாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய்கறி தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து என்ன வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாங்க. நல்லா அந்த பச்சை பட்டாணி, ஊற வைக்காத பட்டாணி இருக்குது இல்லையா, தோலோடு வாங்கிட்டு வரும், அது சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்க்கலாம், பன்னீர், அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. எந்த காய் உங்களுக்கு விருப்பமோ அது எல்லாமே சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து இந்த ஸ்டஃபிங்க்கு பைண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சமாக பைண்டிங் ஆகிறதுக்காக கொஞ்சமாக இது ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நல்லாவே வந்து கொஞ்சம் நிறையா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மோமோஸ் வந்து கோட்டிங் கொடுக்குறதுக்காக இந்த சின்ன குழிக்கரண்டி இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் தாங்க.
காரத்துக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளுங்க. இது நீங்கள் காஷ்மீர் தூள் இருந்தால் காஷ்மீர் தூள் கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும். நான் வந்து வெறும் காரத்தூள் தான் சேர்க்குறேன். காரத்தூள் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ கஸ்தூரி மேத்தி நல்லா இப்படி வந்து கசக்கி நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்குவாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த கோட்டிங் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு துண்டு பட்டை எடுத்துருக்கேங்க. நல்லா இவ்வளோ நீட்டு. இதை நான் உடச்சி வச்சிட்டேன், அதனால் வந்து சின்ன சின்னதாக இருக்குது. இதை அப்படியே வந்து நெருப்பில் காட்டி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. இந்த பட்டை நம்ம சுருள் பட்டை இருந்ததுன்னா கூட அது கூட வச்சு இதுமாரி சுட்டு அது கறி மாதிரி வரணும், கொஞ்சம் நெருப்பாக ஆகணும், அது வரைக்கும் சுட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லாவே வந்து ஊறிட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம வந்து பிசைஞ்சு வைக்கக்குள்ள கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தது இல்லையா, இப்போ அந்த மாதிரி இல்லை. மாவு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு தாங்க திக்காக இருக்கணும். நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்க போகிறோம், அதனால் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்தாலும் பிச்சுக்கும். நம்ம உள்ள ஸ்டஃப்டு வச்சோம்னா இந்த அளவு தேய்ச்சி எடுத்துக்குவாங்க. உருண்டை இந்த சைஸ் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம தேய்க்கிறதுக்கு. இந்தமாதிரி நான் எல்லாத்தையும் தேய்ச்சி ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன். ஸ்டஃப் பண்ணுறது மட்டும் எப்படின்னு ஒன்று மட்டும் செஞ்சு காட்டுறேங்க. இப்போ வந்து இதில் சீஸ் கொஞ்சமாக துருவி சேர்த்துக்குவாங்க. அப்போ தான் வந்து இவனை எல்லா இடத்தையும் நல்லா வந்து உருகி மெல்ட் ஆகி நல்லா இருக்குங்க. பெரியவங்களாம் தரீங்க அப்படின்னா சீஸ் சேர்க்க வேணாம், அப்படியே கூட நம்ம வெஜிடபிள் மட்டும் வச்சுட்டு கொடுத்துக்கலாம். நம்ம பசங்களாம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம சீஸ் போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து மோமோஸுக்கு நம்ம இந்த மடிப்பாக அப்படி இப்படி மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி புடவை கொசலை மடிப்பு வர மாதிரி இப்படி இப்படி மடிச்சுக்குங்க. எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ எல்லா மோமோஸுமே இந்தமாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பொரிச்சு எடுத்துக்குவாங்க. ரொம்ப வேக வேணாங்க, லைட்டாக வந்து இது அந்த சொட படங்கு போக எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து ரொம்ப கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவு பொரிஞ்சதும் போதுங்க, எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த பிளெண்டிங் பண்ணுறதும் அந்த ஃப்ளேவர் வந்து இதில் நல்லாவே இறங்கிட்டுங்க. இதை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நம்ம பொரிச்சு எடுத்தோம் இல்லையா இந்த மோமோஸு, அது வந்து இதில் டிப் பண்ணிக்கலாம்.
இது இந்த அளவு நல்லா ஃபுல்லாகவே கோட்டிங் வரும். டிப் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிரில் வச்சு, நீங்கள் கிரில் பண்ணுறது இருந்ததுன்னா அதில் வச்சு எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து இதிலே வந்து கிரில் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லாவே வந்து கிரில் ஆகணுங்க. நல்லா இது வேகணும். வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து வேணால் பட்டர் சேர்த்துக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லாவே வந்து திருப்பிட்டேன். கொஞ்சமாக பட்டர் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. எங்கள் ஏரியாவில் பவர் கட்டாயி வருதுங்க. அதனால தான் என்னால் எல்லாத்தையுமே எடுக்க முடியல. நானே இப்போ கொஞ்சம் லைட்டு வச்சு தான் எடுக்கிறேன். நம்ம அந்த கிரில்லில் வச்சு பண்ணோம்னா இன்னும் நல்லாவே வரும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஜல்லியில் வைக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரலைங்க. நீங்கள் கிரில் வச்சு செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா வேகுமே நல்லா வெந்து வரும். இப்போ வந்து எல்லா மோமோஸுமே நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க. சூப்பராகவே இருக்குது. டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சீஸ் வச்சு செஞ்சதுனால அவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. நல்லா இருக்குதுங்க. டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இந்த வெஜ்ஜி தந்தூரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்